السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிக உன்னதமான அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணி மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொர்க்கம் என்கிற வகுப்பை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய அருளால் 11 வகுப்புகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். சொர்க்கம் என்கிற தலைப்பில் 11 வகுப்புகளை அல்லாஹுடைய அருளை கொண்டு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஒரு சொர்க்கவாதியினுடைய மரண இறுதி நேரத்திலிருந்து கடந்த வாரம் நாம் நிறைவு செய்த அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவுகள், சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். சொர்க்கத்திற்கு எத்தனை கதவுகள்? 8 கதவுகள். அதனுடைய தூரமாக, அந்த கதவினுடைய தூரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் சிரியா இடைப்பட்ட தூரம் அளவிற்கு தான் சொர்க்கத்தினுடைய கதவினுடைய விசாலம் இருக்கும். இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 40 ஆண்டுகள் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவோ அந்த அளவிற்கான ஒரு மிக பிரம்மாண்டமான விசாலம் படைத்தது தான் சொர்க்கத்தினுடைய கதவு. அந்த கதவு என்ன? தொழுகையின் வாசல். பாபு ஸலா, பாபு ஸதகா, பாபுல் ஜிஹாத், பாபுர் ரையான், பாபுல் பிர்ருல் வாலிதைன், பாபு திக்ர், பாபு தௌபா, அடுத்த பாபுல் ஐமன். மாஷா அல்லாஹ். 8 வாசல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலிருந்து அறிஞர்கள் நமக்கு இதனை சொல்கிறார். 8 வாசல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்களுக்கு அடுத்த வரக்கூடிய தரஜாவுடைய மக்கள், தர்ஜத்து சானியா, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையாக கூட்டங்களை பிரிப்பார். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்திய மக்கள். அவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எந்த வாசல் வழியாக நுழைவார்கள்? பாபுல் ஐமன் என்கிற வாசல் வழியாக கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய அருளால் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வார்கள் இந்த மக்கள். இரண்டாவது அந்தஸ்துடைய மக்கள் தான் அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்க கூட்டம். அஸ்ஹாபுல் மைமனா என்று அழைக்கப்படக்கூடிய வலது பக்க கூட்டம், வலதுபுற வாசிகள். மூன்றாவது கூட்டம் தான் அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுற கூட்டம். அஸ்ஹாபுல் யமீன் அல்லது அஸ்ஹாபுல் மைமனா. அந்த மறுமை நாளில் இவர்களுக்கு விசாரணை உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை விசாரணை செய்வான். இந்த மக்கள் தான் பெரும்பாலான மக்களாக மறுமையில் இருப்பார்கள். சுல்லத்து மினல் அவ்வலீன் வ சுல்லத்து மினல் ஆகிரீன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான், அந்த அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்க கூட்டத்தார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்களிலும் அதிகமாக இருப்பார்கள், கடைசியாக இறுதியில் வரக்கூடிய மக்கள்களிலும் அதிகமாக இருப்பார்கள். மஸ்ஸாபிகூன ஸாபிகூனை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃப்கள் என்று ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்களில் அதிகமான பேர் செல்வார்கள், கேள்வி கணக்கில்லாமல். இறுதியாக வரக்கூடிய மக்களில் குறைவாகத்தான் செல்வார்கள். வகலீலு மினல் ஆகிரீன், குறைவாகத்தான் செல்வார்கள். ஆனால் அஸ்ஹாபுல் யமீன் இந்த கூட்டம் இருக்கிற இந்த வலதுபுற வாசிகள், இவர்கள் ஆரம்பத்தில் வரக்கூடியவர்களிடத்திலிருந்தும் அதிகமாக இருப்பார்கள், கடைசியில் வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய மக்களில் இருந்தும் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பிக்கினியவர்கள், இந்த அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற வாசிகள் அந்த மறுமை நாளில் மிக கண்ணியவான்கள், அல்லாஹ்வால் சிறப்பு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு எந்த விசாரணை, எப்படிப்பட்ட விசாரணை நடக்கும்? அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வார், அத்கில் மின் உம்மத்திக், உங்களுடைய உம்மத்திலிருந்து சமூகத்தை வெளியாக்குங்கள் சொர்க்கத்தின்பால். ஆனால் இந்த மக்களுக்கான விசாரணை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஏடு, சுஹுஃப், அவர்களுடைய கிதாப், அவர்களுடைய புத்தகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவார். ரொம்ப மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளில் அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற வாசிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்வார், அவர்களுடைய ஏடுகளை அல்லாஹ் வழங்குவார். இப்போ மனிதர்களுக்கு ஏடு உண்டா? கிதாபு புத்தகங்கள் உண்டா? மனிதர்களுக்கு என்று இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரா இஸ்ராவுடைய 13 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய கழுத்தில் நாம் இணைத்து வைத்திருக்கிறோம். உனுகிஹி, அவருடைய கழுத்தில். தஃப்சீருடைய ஆசிரியர் சொல்வார்கள், கழுத்து என்பது ஒரு மனித உடலில் மிக முக்கியம் வாய்ந்தது. தலையையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் கழுத்து. ஒருவர் கழுத்தை பிடித்தால் அவரால் எந்த செயல்பாடும் அடுத்தடுத்து செய்ய முடியாது. அந்த அளவிற்கு அந்த கழுத்து என்பது ஒரு தனித்துவமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அந்த கழுத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு ஏட்டை நாம் அவர்களுக்கு தொங்கவிடப்பட்டு வைத்திருக்கிறது. வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அந்த கழுத்தில் போடப்பட்ட அந்த ஏடு இருக்கிறதே, அதை நாம் வெளியாக்குவோம், நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அந்த கழுத்தில் போடப்பட்ட ஏடை நாம் வெளியாக்குவோம் அந்த மறுமை நாளில். அது விசாலம் படைத்ததாக, விரிவடைந்ததாக மனிதன் அதை சந்திப்பான். அவனுடைய ஏட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டுவிட்டு சொல்வான், இக்ரா கிதாபக், உன்னுடைய வேதத்தை நீ படி. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னை குறித்து நீ விசாரணை செய்வதற்கு இந்த நாள் நீ போதுமானவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய ஏட்டை, நம்முடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்ட ஏட்டை அந்த மறுமையில் அல்லாஹ் போடுவான். அந்த ஏடு என்ன? நம்மளுடைய நன்மைகளையும் தீமைகளும் பதிவு செய்யப்பட்ட ஏடு. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாம் செய்யக்கூடிய தீய அமல்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நன்மைகள், நம்முடைய வார்த்தைகள், யாருமே பார்க்கவில்லை நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை விடாமல் மலக்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், அவர்கள் மீது நாம் நம்முடைய கண்காணிப்பாளர்கள், பாதுகாவலர்களை நாம் சாட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிப்பாளர்களை, பாதுகாவலர்களை நாம் நியமித்திருக்கிறோம். கிராமன் காத்திபீன், அந்த பாதுகாவலர், அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர் என்றால் கண்ணியமானவர்கள், இன்னும் எழுதக்கூடியவர்கள். அவர் என்ன செய்வார்கள்? யஅலமூன மா தஃஅலூன், அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், எழுதக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்ய கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு வார்த்தை கூட அது மிஸ் ஆகாது. நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நான் செய்யக்கூடிய ஒரு அமல், ஒரு சிறிய ஒரு அணு அளவுடைய அமலாக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். அது மிக உயர்வாகவும் படாது, மிக தாழ்வாகவும் படாமல் துல்லியமாக நீ எந்த அளவிற்கு நீ செய்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த செயல்கள் அவனுக்கு முன்னால் அவனுடைய புத்தகத்தில் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், பாவிகளுடைய ஏட்டை அல்லாஹ் அவனுக்கு முன்னால் விரிப்பான். ஃபைதா சுஹ்ஃபு நுஷரத், அது விரிக்கப்பட்ட ஏடு, விசாலம் படைத்த ஏடு. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு சஹாபாக்கள் இதை ஈமான் கொண்டார்கள். ஒருவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை அவன் செய்யக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் முழுமையாக பதிவு செய்யப்படுகிற தினமும். அவன் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அவன் சொல்லக்கூடிய ஒரு திக்ருகள், அவன் சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தைகள், ஒரு மனிதரை திட்டக்கூடிய வார்த்தைகள் என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஏட்டில் பதிவு செய்யப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அது எப்படி? இந்த சஹாபாக்கள் கேட்கல. இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தா, ஃபேஸ்புக் ஒரு மிக முக்கியமாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். 2001 போட்ட பதிவு நம்மால் இப்பொழுது எடுக்க முடியும். உண்மையா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்த படைப்பாளன் ஒட்டுமொத்தமாக அந்த ஏட்டை வைத சுஹ்ஃபு நுஷரத், விசாலம் படைக்கக்கூடிய அந்த ஒரு சுஹ்ஃபை அல்லாஹ் போடுவான். அந்த முஷ்ரிக், அந்த ஃபாசிக்கு அல்லாஹ் அந்த ஏட்டை எடுத்து முன்னால் போடுவான். அவன் சொல்லுவான், ஃபயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப். அந்த பாவி அந்த புத்தகத்தை பார்த்து சொல்லுவான், இது என்ன புத்தகம்? மா லிஹாதல் கிதாப், இந்த புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லை. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறிதில்லாமல் பெரிதில்லாமல் துல்லியமாக கணக்கிட்டு இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரன், நான் செய்த அனைத்தையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான். அந்த நாளில் அவன் என்ன இந்த உலகத்தில் அமல்கள் செய்தான் அனைத்தும் அவனுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் சொல்லுவான், வலா யظ்லிமு ரப்புக ஹதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய இறைவன் யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். இக்ரா கிதாபக், உன் வேதத்தை நீ படி. உன்னை நீ தீர்ப்பு எழுதுவதற்கு, உன்னை நீ விசாரித்துக் கொள்வதற்கு நீ போதுமானவன். அப்ப அந்த புத்தகம் என்பது அல்லாஹுவால் வழங்கப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அதில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் சகோதரர்கள். இப்போ நான் பேசக்கூடிய மார்க்க உரைகள் அந்த மலக்குகளை பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய செயல்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய தொழுகைகள் பதிவு செய்யப்படுகிறது, நாம் பேசக்கூடிய புறங்கள் அல்லாஹ் சொல்லுவான், எடுத்து படி, உன்னுடைய புத்தகத்தை நீ படி. ஆனால் இந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புத்தகத்தை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வலது கையில் அந்த புத்தகத்தை கொடுப்பான். வலது கையில் பெறக்கூடிய மக்களாக அந்த அஸ்ஹாபுல் யமீன் மஅஅதம ஷஅனஹும் வ அஹ்ஸன ஹாலஹும், அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் சிறந்ததாகவும் அவருடைய நிலைகள் அனைத்தும் சிறந்ததாகவும் அந்த மறுமை நாளில் இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏட்டை வலது புறத்தில் கொடுப்பான். இமாம் அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி வஹும் அஹ்லுஸ் ஸஆதா, யாருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அஹ்லுஸ் ஸஆதா, அவர்கள் வெற்றி பெற்ற மக்கள், சந்தோஷம் நிறைந்த மக்கள். அல்லாஹ் சொல்லுவான், அந்த சந்தோஷமிக்க மக்கள் அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை என்ன? அவருடைய ஏட்டை அல்லாஹ் அவருடைய வலது கையில் கொடுப்பான். அந்த வலது கை அந்த மனிதன் வாங்கியதை அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹாக்காவுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுமோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபியா,
அவன் சொல்லுவான், என்னுடைய வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யாரை பார்த்து சொல்லுவார்? மக்களை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுவான். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுமோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, இலகுவான விசாரணை என்பது அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படும். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர் திரும்புவார் அவருடைய குடும்பத்தின்பால் சந்தோஷமானவராக. அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ் அந்த ஏட்டை கொடுப்பான். இதோ பிறந்ததிலிருந்து மரணம் வரை உன்னுடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்ட ஏடு, மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்ட ஏடு, எந்த வார்த்தையும் அதிகரிப்பு இல்லாமல் குறைவும் இல்லாமல் துல்லியமாக உன்னுடைய வாழ்க்கை இதோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அது வலது கையில் வழங்கப்படும். அதை வாங்கியவுடன் அவன் சொல்லுவான், என்னுடைய வேதத்தை நீங்கள் படியுங்கள். சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தினிடத்தில் அவர் திரும்புவார். தன்னுடைய வாப்பா இடத்தில், உம்மா இடத்தில், மனைவி இடத்தில், பிள்ளைகளிடத்தில் என்னுடைய வேதத்தை படியுங்கள். அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மனிதனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் தொழுகைகள், இபாதத்துகள், தான தர்மங்கள், மார்க்க பணிகள் என்று இந்த உலக நாட்களை அல்லாஹ் கடைசி, இந்த வசனத்தின் கடைசியில் சொல்லுவான், கடந்த நாட்களில் நீங்கள் மறுமையை முற்படுத்திய காரணத்தால் இந்த சங்கை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உலகத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நான் வழங்கினேன். அந்த வாழ்க்கையினுடைய முற்பாடுகள் அனைத்துமே மறுமைக்காக உங்களுக்கு இருந்தது. இந்த வலதுகையில் ஏடு கிடைத்தோட மனைவிட்ட காட்டுவான், பிள்ளைகிட்ட காட்டுவான். சந்தோஷம், அதாவது மஸ்ரூரா, சந்தோஷமாக திரும்புவான் அவன். வலதுகையில் ஏடு கொடுக்கப்பட்ட மனிதன் அவன் சொல்லுவான், என்னுடைய வேதத்தை நீங்கள், என்னுடைய கிதாபை நீங்கள் படித்து பாருங்கள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய அருளால் நான் செய்திருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக மறுமையில் இருக்கும் சகோதரர்கள். பாவிகள் அலறிக்கொண்டு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் சில மக்கள் சந்தோஷமாக முஸ்தபிஷிரா, சிரித்தவர்களாகவும் நற்செய்தி பெற்றவர்களாக ஒரு கூட்டம் அங்கே இருப்பான். அஸ்ஹாபுல் யமீன், இந்த கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் வலது கையினுடைய ஏட்டை தர வேண்டும். நான் தொழுகை என்று எதுவுமே அதில் என்ன செய்யாது, டிலிட், துல்லியமாக அதில் என்ன செய்திருக்கும், அல்லாஹ்வால் பதியப்பட்டிருக்கும். அந்த மனிதன் சொல்லுவான், இன்னி ظننت عني ملاق حسابيا, அவர் சொல்லுவார், நான் நிச்சயமாக நான் இந்த விசாரணை சந்திப்பேன் என்று நான் நம்பினேன். இன்னி ظننت عني ملاق حسابيا, இந்த விசாரணை ஒரு நாள் வரும், அல்லாஹ் என்னை விசாரணை செய்வான், இந்த விசாரணை நான் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தினால் வாழ்ந்தேன். உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை இது. அல்லாஹுவால் நான் விசாரிக்கப்படுவேன், அல்லாஹுவால் நான் விசாரிக்கப்படுவேன்கிற மனோநிலைமை நமக்கு வேண்டும். அந்த வலது கூட்டத்தார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து படித்து பாருங்கள் சொல்லி என்ன சொல்வார், இந்த நாள் வரும், நான் விசாரிக்கப்படுவேன் என்று நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நம்பி நம்பி ஒவ்வொரு நொடியும் நான் கழித்தேன். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் செய்து முடித்ததற்கு பிறகும் அல்லாஹ் இதை குறித்து என்னிடத்தில் கேள்வி கேட்பான். ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்மளை யாரும் கேள்வி கேட்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹுவால் கேள்வி கேட்கப்படும். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த ஒரு விஷயத்தை நம்பினார் என்று சொன்னால், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஷத்து மா அகாஃபு அலா நஃப்ஸி யௌமல் கியாமா, நான் கடுமையாக பயப்படுவது இந்த மறுமை நாளில். ரொம்ப முக்கியமான வார்த்தை அபூ தர்தாவுடைய வார்த்தை. கடுமையாக நான் பயப்படுவது அந்த மறுமை நாளில் என்பது என்னிடத்தில் கேட்கப்படும், யா அபா தர்தா, ஓ அபூ தர்தாவே, கத் அலிம்த வ கைஃப அமில்த ஃபீமா அலிம்த. அபூ தர்தாவே, கத் அலிம்த, திட்டமாக நீ அறிந்திருந்தாய், வ கைஃப அமில்த, எப்படி நீ அதன்பால் அமல் செய்தாய். அல்லாஹ் கேட்பான், ஃபீமா அலிம்த, நீ அறிந்ததை கொண்டு, நீ எதை அறிந்தாயோ அதை கொண்டு எப்படி அமல் செய்தாய். அல்லாஹ் கேட்பான்.
நம் ஒரு செய்தி, ஒரு மார்க்கத்தில் சிந்தனைகளை நாம் கேட்குகிறோம். அபூதர்தா சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாங்கள் எல்லா செய்திகளும் நான் கேட்போம். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமை, நீ இதை அறிந்திருந்தாய் அபூதர்தா, நீ இதை அறிந்திருந்தாய் எப்படி அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, நான் பயப்படக்கூடிய மிக கடுமையான கேள்வியாக அந்த மறுமையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொன்னார்கள், லவ் தஅலமூன, நீங்கள் அறிந்திருந்தால், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எந்த நிலைகளை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட மாட்டீர்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எந்த நிலைகளை எல்லாம் அழைக்கப்படுவான் அல்லாஹுவால், அனைத்து அதிகாரங்களும் தளர்த்தப்படக்கூடிய நேரம், எல்லா அதிகாரங்களும் தளர்த்தப்படக்கூடிய நேரம். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்கிற அந்த நிலைகளை எல்லாம் நீங்கள் அறிந்தால் சந்தோஷமாக சாப்பிட மாட்டீர்கள், சந்தோஷமாக நீங்கள் குடிக்க மாட்டீர்கள், இன்னும் உங்களுடைய வீடுகளில் சந்தோஷமாக நீங்கள் நுழைய மாட்டீர்கள். மாறாக என்ன செய்வது தெரியுமா? அந்த மரணத்தில் நடக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் அறிந்தால் உங்கள் நெஞ்சுகளை நீங்கள் அடித்துக் கொள்வீர்கள். வெளிப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டு கடுமையாக நீங்கள் அழுவீர்கள். அழுதுவிட்டு சொல்வீர்கள், உலகத்தில் அல்லாஹ் என்னை ஒரு மரமாக படைத்திருக்க வேண்டும், அந்த மரமாக படைத்திருந்தால் நான் வெட்டப்பட்டு உலகத்தோடு அழிந்திருப்பேனே என்று அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் கேள்வி கேட்பான், அபூதரை இதை அறிந்திருந்தாய், இதை எவ்வாறு அமல் செய்தாய், இன்னும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நீ அறிந்தால் சந்தோஷமாக சாப்பிட மாட்டாய், சந்தோஷமாக குடிக்க மாட்டார்கள், அவருடைய வீடுகள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள், தங்களுடைய நெஞ்சுகளில் அடித்து அழுதவர்களாக வெளியே வந்து சொல்லுவார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் மரமாக இருக்க வேண்டுமே, மரமாக இருந்து இந்த உலகத்தோட வெட்டுப்பட்டு சென்றிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு கடுமையான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை, முஃமினூன அஸ்ஸாலிஹூன், சாலிஹான முஃமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் கண்ணியப்படுத்துவார். அந்த சிறப்புக்குரிய மக்களாகத்தான் அஸ்ஹாபுல் யமீன் இருப்பார்கள். அந்த அந்த இன்னி ظننت عني ملاق حسابي, அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக இந்த விசாரணை சந்திப்பேன் என்கிற அந்த மனோ நிலைமை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன், பைத்துல் மாலுடைய ஒட்டகம் காணாமல் போகிறது. பாலைவனத்தின் வெப்பத்தில் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அந்த ஒட்டகம் எங்கே, அந்த ஒட்டகம் எங்கே இருக்கிறது என்று பாலைவனத்தில் ஓடுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிற, கருப்பாக ஒரு உருவம் பாலைவனத்தில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார்? இந்த கடுமையான அந்த வெப்பத்தில் ஒரு கருப்பாக ஒரு உருவம் அங்கே இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்க்கிறார்கள், யார் அது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அமீர் முஃமினீன் அவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அழைத்தார்கள், அமீர் முஃமினீன் அவர்களை வாருங்கள், குளிர்ந்த வானத்தை அருந்துங்கள், நிம்மதியாக உட்காருங்கள், வேறொரு ஆளை அனுப்பி நாம் அதனை தேடுவோம். உமர் இப்னு கத்தாப் தான் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களே, என்னுடைய பாரத்தை நீங்கள் மறுமையில் சுமப்பீர்களா? அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை குறித்து இடத்தில் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்வீர்களா? இன்னி ظننت عني ملاق حسابي, அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பார். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ் முன்னால் நாம் நிற்க வேண்டும். அன்தான் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, சில மக்களை குர்ஆன் பதிவு செய்கிறதே, அவர்கள் பயந்த நிலையில் அவர்கள் செலவு செய்வார்கள். பயந்த நிலை ஒரு முஃமினுடைய தன்மை தான். எல்லாம் பண்ணிட்ட மாஷா அல்லாஹ் முடிச்சுட்டு போக மாட்டேன், எல்லா அமல்களும், ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் ஒரு பயம் இருக்கும். இந்த அமல் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஐஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் இவ்வாறு மனிதர்களை சொல்கிறானே, இந்த மனிதர்கள் செலவு செய்யும் பொழுது வஜ்லத்துன், பயந்தவர்களாக செலவு செய்வார்களே, அவர்கள் மது அருந்தி விட்டு செலவு செய்வார்களா?
அல்லது அவர்கள் திருடுவார்களா, திருடி விட்டு செலவு செய்வார்களா? அதனால தான் பயப்படுறாங்களா இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை ஆயிஷாவே, அவர்கள் யஸூமூன தொழுவார்கள், வயுஸல்லூன யஸூமூன நோன்பு நோற்பார்கள், வயுஸல்லூன தொழுவார்கள், சதக்கா செய்வார்கள், வஹும் யகாஃபூன அல்லா யக்பல மின்ஹும், இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற ஒரு பயம்தான் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், தான தர்மம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற அச்ச நிலை இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸோடு நிறுத்தவில்லை, சொன்னார்கள், உலாயிக அல்லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், இத்தகைய மனோநிலைமை கொண்ட மக்கள் தான் நன்மையில் முந்தக்கூடிய மக்கள். வஹும் லஹா ஸாபிகூன், முந்தியவர்கள். இப்போ இந்த பயான் நான் பண்றேன். இந்த பயான் முடித்ததற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை உதிக்க வேண்டிய ஒன்று என்ன? அல்லாஹ்வால் இந்த உரை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த உரை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்வால் 2 ரக்அத்தாக இருந்தாலும் இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த மனோநிலைமை தான் சகோதரர் சஹாபாக்களுக்கு தான். சொர்க்கமே நர்மாராயம் சொல்லப்பட்டாலும் மௌத்துடைய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தது என்ன? சொல்ல முடியாது. வைலி வவைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என்னுடைய உம்மாவுக்கும் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், ரப்புல் ஆலமீன் கருணை காட்டவில்லை என்றார். ஏன்னா ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்தின்பால் நர்மாராயம் சொல்லப்பட்டாலும் என்னுடைய முதல் 8 சொர்க்கத்தில் வைத்தால்தான் எனக்கு மன்னிமதி. அதில் ஒருவராக நான் இருந்தால்தான், அதை நான் நுழைந்தால்தான் மன நிம்மதி. இப்போ இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் என்னை விசாரணை செய்வார். அது யாராலும் தடுக்க முடியாது. இந்த கேள்வியோடு தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் விசாரணைப்பான். ஒரு வார்த்தை சொல்கிறோமே மார்க்கத்தின் பேரால், சில ஹராம்களை ஹலால் ஆக்குகிறோமே, அதை நார்மலைஸ் பண்றோமே, மார்க்கத்தின் பால் இசை கலக்கக்கூடிய ஒன்றை, அந்நிய பெண்கள் வரக்கூடிய ஒன்றை மார்க்கமாக நார்மல். ஷைத்தான் இன்றைக்கு ஷைத்தான்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று பாவங்களை நார்மலைஸ் பண்ணுவது. நார்மலைஸ், ஒட்டுமொத்தவங்களை பாவத்தை தள்ளமாட்டோம், அந்த பாவங்களை நார்மலைஸ் பண்ணுவது, அதை சாதாரணமாக ஆக்குவது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா இல்லையா, பாவம் என்றால் நாங்கள் எங்களை அழிக்கக்கூடியதாக நாங்கள் நினைப்போம். ஒரு பாறை ஒரு முஃமின் மேல் உழுவதை போன்ற எண்ணம் எங்களுக்கு வரும், ஒரு சிறிய பாவம். ஆனால் நீங்கள் மூக்கில் உட்கார்ந்து செல்லக்கூடிய ஈக்கு சமமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ இன்றைக்கு தான் நடக்கிறது. அல்லாஹ் என்ன நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கேட்பான். நீ அன்றைக்கு இப்படி பேசின இதற்கான அந்த வேலிட் ரீசன் என்னன்னு கேட்பான். மார்க்கத்துக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த ஹராமை ஹலாலாக நீ சொன்னாயே, என்ன ரீசன்? இப்போ இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, அவர் சொல்லுவார், என்னுடைய வேதத்தை நீங்கள் படியுங்கள், என்னுடைய குடும்பம், என்னோட உம்மா வாப்பாட்டை நான் செய்த பணிகளை பாருங்கள், நான் செய்த ஒரு சந்தோஷமா பாஸ் ஆன ஒரு மனிதன், ஒரு 12th பாஸ் ஆன மனிதன், காலேஜில் ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஒரு மனிதன் சந்தோஷமா உம்மா வாப்பாட வந்து எவ்வளோ சந்தோஷமானவன் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த 3 ஆண்டுகள் அவன் கஷ்டப்பட்டதற்கான ஒரு கூலியாக அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட சந்தோஷமாக வரும்போது உம்மா வாப்பாட வந்து சந்தோஷம். அதே போல தான் மறுமையில் அவனுடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்பட்ட உடனே அதுவரை எந்த ஒரு விதமான உள்ளத்தின் சஞ்சலங்களும் இல்லாமல் என்கலிபு இல அஹ்லிஹி மஸ்ரூரா, எல்லா மக்களிடத்தும் திரும்புவான். என்னுடைய வேதத்தை படியுங்கள். இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அல்லாஹ் சொல்கிறான், அவர் மகிழ்ச்சி பெற்ற சொர்க்கத்தில் இருப்பார், மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கத்தில் இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தில் அந்த மனிதன் நுழைவான், அதனுடைய எல்லா நிஅமத்துகளை அனுபவிப்பான். இந்த உலகத்தில் சில நிஅமத்தை அனுமதிக்க முடியாது, அது நம்மள்ட்ட இருந்தாலும் அல்லாஹ் நாட வேண்டும். என்னுடைய செல்வம் எனக்கான கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தணும், அதில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும்.
எனக்கான அருள்கொடைகள் அனைத்தும் எனக்கு ஒரு நிரப்பமாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும். அப்போ அந்த மனிதர் அந்த சொர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைவார், எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தில் அவர் கவலைப்பட மாட்டார். இன்னும் அவருடைய ஆடை என்பது தேய்ந்து போகாது. இன்னும் அவர் இளமையிலேயே இருந்து வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் ஜாமியில் 6608வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அப்போ சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மனிதன் ஒட்டுமொத்த நிஅமத்தை அனுபவிப்பான், கவலைகள் இருக்காது, அவனுடைய ஆடை தேய்ந்து போகாது, அவன் எப்போதுமே இளமையாக இருப்பான். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அல்லாஹ் சொல்கிறான், உயர்ந்த ஒரு சொர்க்கத்தில் அந்த மனிதர் இருப்பாய். வலது புறத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர்கள், குதூஃபுஹா தனியா, அவர்கள் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்களே அவர்களுக்கு மிக சமீபமாக அதனுடைய பழங்கள் எல்லாம் இருக்கும். அந்த வலது கையில ஏடு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் சொல்கிறார், உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த கனிகள் அனைத்தும் எவ்வாறு இருக்கும்? மிக சமீபமாக. இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அவன் விரும்புவான் ஒரு பழத்தை பார்த்து அது அழகாக அவருடைய கரத்தில் வரும், அவருடைய கரத்தில் வரும். அவர் அதை எடுத்து சாப்பிடக்கூடியவதாக இருப்பார். அல்லாஹ் சொல்கிறான் அந்த அந்த வலதுபுற வாசிகளை, குலு வஷ்ரபு ஹனீஅன், சந்தோஷமாக குடியுங்கள், பருகுங்கள். பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமின் காலியா, கடந்த நாட்களாக உலகத்தில் இருந்த நாட்களில் மறுமைக்காக நீங்கள் பயன்படுத்திய அந்த நாட்களுக்காக வேண்டி உண்ணுங்கள், பருகுங்கள், சந்தோஷமாக இருங்கள். உலகத்தில் நாம் பயணிக்கக்கூடிய நாட்கள் என்ன? ஹஸன் பஸர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், மனிதன் என்பவன் கஅன்ன அய்யாம், நாட்களை போன்றவன். ஒவ்வொரு நாளும் அவனை கடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனை கடக்கும் பொழுது அது அவனுக்கு சொர்க்கத்தை காட்ட வேண்டும். அப்ப அந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய நாட்கள், இந்த பயணிக்கக்கூடிய நாட்களுக்காக நீங்கள் கடந்து சென்ற இந்த நாட்கள், இதற்காக நீங்கள் சந்தோஷமாக குலு வஷ்ரபு, உண்ணுங்கள், பருங்கள் என்பதாக அல்லாஹுவால் சொல்லப்படும். இந்த வசனங்கள் சூரா ஹாக்காவினுடைய வசனங்களாக வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹுவால் சொல்லப்படும். இரண்டாவதாக ஹிசாப யஸீரா, அதாவது இலகுவான விசாரணை என்றால் என்ன? எப்படி அல்லாஹ் அந்த விசாரணை செய்வான்? சில மக்களுக்கு அல்லாஹ் வலது கையில் ஏட்டை கொடுத்து அனுப்பிவிடுவான். அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்வார்கள். இன்னொரு கூட்டம், இன்னொரு மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இமாம் புகாரி அவர்கள் 4939வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் புறத்தில் இன்னல்லாஹ யுத்னில் முஃமின, ஒரு முஃமின் கொண்டு வரப்படுவான். ஒரு முஃமின் அல்லாஹ் மத்தியிலே கொண்டு வரப்படுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே ஒரு திரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ந்து கொள்வான். அந்த விசாரணையை யாருமே பார்க்க முடியாது. சிலரை அல்லாஹ் மறுமையில் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் கண்ணியமாக பார்த்திருக்கும் சில பேரை, வெளிப்படையில் கண்ணியமாக பார்த்திருக்கும், ஆனால் அவருடைய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காண்பிப்பான். பாவி உலகத்தில். அதனால தான் மறைவில் நம்ம அல்லாஹ்வை ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், மறைவில் அல்லாஹ் அதிகம் பயப்படும். இப்ப சில மக்களுடைய விசாரணை என்பது அல்லாஹ்வால் மறைவாக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தந்த அடியானை குறித்து கேட்பான், அச்சரிஃபு தம்ப கதா, இந்த பாவத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அச்சரிஃபு தம்ப கதா, இந்த பாவம். அவர் சொல்வான், நஅம் யா அல்லாஹ் அரிஃப், தெரியும் யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ். ஒவ்வொரு பாவம் அல்லாஹ் சொல்வான். ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் அவருக்கு சொல்லுவான். அந்த அடியான் உள்ளத்தில் எண்ணுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னுடைய நிலைகள் நரகத்தை நோக்கி ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு என்னுடைய பாவத்தை முற்றுமுழுதாக அடுக்கிவிட்டான். அவர் அந்த நிலைகளை நினைத்து கொண்டிருக்கும் அல்லாஹ் சொல்வான்,
சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீ செய்த இந்த பாவத்தை நான் மறைத்தேன். வஅனா அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இந்த நாளில் அந்த பாவத்தை முழுக்க நான் மன்னிக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். வயுஅதா கிதாப ஹஸனாத்திஹி, அவனுடைய ஏடு, நன்மையின் ஏடு அவனுக்கு வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய கருணை விசாரணை, ஒரு முஃமினுடைய விசாரணை. அறிஞர்கள் இதற்கு பல கருத்துக்களை சொன்னாலும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய குறைகளை மறைக்கக்கூடிய மனிதனுக்கான விசாரணையாக இது இருக்கும். பிறருடைய குறைகள், இயலாமைகள், இதனை மறைப்பது ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான கடமை. அப்படி மறைக்கக்கூடியவர்கள் ஒரு முஃமின், முஃமின் ஸாலிஹூன், அவருடைய குறைகளை வெளிப்படுத்தாமல் மறைப்பது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணையாக இது இருக்கும். இரண்டாவதாக தௌபாக்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர். இந்த பாவங்களால் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட பாவம் அல்லாஹுவால் நினைவுகூரப்படும். அந்த மனிதர் அல்லாஹ் என்னை எல்லாம் இந்த இந்த அவ்வளவுதான் தண்டிக்க போகிறான் என்கிற மனநிலையில் அல்லாஹ் மறுமையில் இவருக்கு மன்னிப்பேன். அல்லாஹ் மன்னிக்காமல் யாருமே எங்க போக முடியாது, சொர்க்கவும் முடியாது. அல்லாஹ் முற்று முழுதாக மன்னிக்க வேண்டும். அவங்க தான் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்கு ஆக்குவான். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸப் ஹிஸாபன் யஸீரா, வலது புறத்தில் ஏடு கொடுக்கக்கூடிய மனிதர்கள், வலது கரத்தில் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு இலகுவான விசாரணை தானே, அப்படிப்பட்ட விசாரணை தானே. ஆனால் நீங்கள் அல்லாஹ் கேள்வி கேட்டாலே அவன் தண்டிக்கப்படுவான் என்று சொல்கிறீர்களே. உன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக்கல் அர்து யுஅர்தூன், அந்த ஹிசாப் யஸீரா, அந்த வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அவருடைய ஏட்டை அவர்களுக்கு மத்தியில் சமர்ப்பிப்பான். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவி துருவி கேட்பான். ஃபாசிக்குடைய விசாரணை என்பது துருவி துருவி இருக்கும். அஸ்ஹாபுல் யமீன் எப்படி அவர்களுடைய ஏடு என்பது அவர்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்ததை குறித்து பிடிக்கப்படும். இல்ல அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்கவாசிகளை தவிர. ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள். யாரை குறித்து? அனில் முஜ்ரிமீன், முஜ்ரிம்கள், பாவிகளை குறித்து பேசிக்கொள்வார்கள். இப்போ என்ன அஸ்ஹாபுல் யமீனுடைய விசாரணை என்ன? முதல் விசாரணை என்பது அல்லாஹ் என்ன செய்வான்? நெருக்கப்படுத்தி அவனுடைய குற்றங்களை எல்லாம் ஞாபகம் ஊட்டி அவனுக்கு மக்ஃபிரத்தை அளித்து அவனுடைய நன்மை ஏட்டை அல்லாஹ் கரத்தில் கொடுத்து அவனை அனுப்பிவிடுவான். ரெண்டாவது, அவனுக்கு மத்திய அந்த ஏட்டை அல்லாஹ் சமர்ப்பிப்பான். வலது கரத்தில் அவன் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தின்பால் அவன் திருமான் சொர்க்கத்தில் இருப்பான். இன்னொன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துருவி துருவி, மூன்றாவது துருவி துருவி அஸ்ஹாபுல் யமீனுக்கு அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு ஆத்மா அவருடைய செயல்களை குறித்து பிடிக்கப்படும். இல்ல அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்க வாசிகளை தவிர. அப்ப இந்த விசாரணையை அஸ்ஹாபுல் யமீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். உன்னதமான விசாரணை, ஒரு மகத்தான விசாரணை என்பது வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன அருள்கொடைகள் உண்டு? அஸ்ஸாபிகூனுக்கு நாம் பார்த்து விட்டோம் 2 வகுப்புகளுக்கு முன்பதாக. இந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு என்னென்ன அருள்கொடைகளை அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் யமீன் என்பவர்கள் அவர்களுக்கான அருள்கொடை ஃபீ சிதரின் மஹ்தூத், அல்லாஹ் சொல்கிறான் முற்கள் நீர்க்கப்பட்ட இலந்தை மரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் முற்கள் இல்லாத நிறைய பழங்களை கொண்ட மரங்கள் அவர்களுக்கு வழங்கும். பொதுவாகவே ஜென்னா என்று சொன்னால் தோட்டம், கார்டன். பொதுவாகவே மனிதன் தோட்டத்துறவுகளோடு மிக நெருக்கமாக இருப்பது ஒரு மனித இயல்பு. எவ்வளோதான் கட்டிடங்களை கட்டினாலும், எவ்வளவுதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகாக்கினாலும், மனித உள்ளம் என்பது
இந்த பசுமையையும் இந்த நீர் ஓடைகளையும் இந்த மரங்களையும் செடி கொடிகளையும் இந்த இயற்கையும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு இலந்தை மரங்கள், முற்கள் இல்லாத இலந்தை மரங்களை அல்லாஹு தஆலா வழங்குவார். அதற்கு பல்வேறு கிளைகள் இருக்கும். இன்னும் மம்தூத், அல்லாஹ் சொல்கிறான், கொலை கொலையாக தொங்கவிடப்படக்கூடிய தல்ஹி யானி மௌஸ் பனானா வாழை மரங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவார். சொர்க்கத்தின் பழங்களில் ஒரு பழம் வாழைப்பழம், மௌசும். தல்ஹிம் மம்தூத். இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டு கருத்து இதற்கு இருக்கிறது. அன்னகுல் மௌசுன், ஒன்று அது பனானா, அதாவது வாழைப்பழம். இன்னொன்று முற்கள் இல்லாத இலந்தை மரம் என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹ் அதை அவர்களுக்கு வழங்குவார். முதல்ல என்ன வழங்குவார் அல்லாஹ் தஆலா? ஒரு இலந்தை முற்கள் நீங்கப்பட்ட பல கிளைகள் கொண்ட இலந்தை மரத்தை அல்லாஹ் வழங்குவான். இரண்டாவதாக கொலை கொலையாக இருக்கக்கூடிய வாழை மரங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குவான். வஸில்லிம் மம்தூத், அல்லாஹ் சொல்கிறான், நீங்காத நிழல்களை அல்லாஹ் வழங்குவான். விசாலமான நிழல். அந்த நிழலில் தான் தன்னுடைய குடும்பத்தோடு சொர்க்கத்தில் சொர்க்கவாதி இருப்பார். ஒரு ரிலாக்ஸேஷன். அல்லாஹ் தான் குர்ஆன்ல ஜன்னாத்தி அத்னின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அது அந்த சொர்க்கம் இருக்கும், அந்த தோட்டம் இருக்கும், அதற்கு கீழாக நதிகள் ஓடும், அதற்கு மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், பழங்கள் இருக்கும், நிழல்கள் இருக்கும், அதில் விரிப்புகள் போடப்படும். அந்த விரிப்பில் தன்னுடைய குழந்தைகளோடு, தன்னுடைய குழந்தைன்னா இந்த உலகத்தில் இருந்த குழந்தைகள் நம்ம மீட் பண்ணுவோம். ஆனால் சொர்க்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கணவனும் மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ என்னுடைய மகன் அவர் வாலிபராக இருப்பார், நானும் வாலிபராக இருப்பேன். அல்லாஹ்வுக்கு, அவர் அவருடைய குடும்பத்தோடு இருப்பார், நான் என்னுடைய குடும்பத்தோடு. சந்திப்போல் இருக்கும். அந்த சந்திப்போல் எங்கே இருக்கும்? இதை போன சொர்க்கத்தின் நிழல்களில் மாஷா அல்லாஹ் உட்கார்ந்து உலகத்தில் அவர்கள் செய்த பயணித்த நாட்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், முத்தகீன அலல் அராயிக், சாய்ந்தவர்களாக, முத்தகீன அலைஹா முத்தகாபிலின், சாய்ந்தவர்களாக அவர்கள் ஒருவருக்கொரு முன்னோக்கி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்துல்லி மம்தூத், நீங்கப்படாத ஒரு நிழல்கள். அந்த நிழலுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிழல்கள் தரக்கூடிய அந்த மரத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தின் மரம் எவ்வாறு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் 3293வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி, நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய அகலம் என்பது, அது தரக்கூடிய நிழல் என்பது 100 ஆண்டுகள் ஒருவர் பயணித்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம். ஒரு மரத்தினுடைய நிழலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், 100 ஆண்டுகள் ஒரு பயணித்தாலும் அந்த தூரத்தை அந்த மனிதரால் கடக்க முடியும். அந்த அளவுக்கு விசாலமான நிழல் இருக்கும். அந்த நிழலை தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக அந்த அழகுகளை எல்லாம் அவர் ரசித்துக் கொண்டிருப்பார். அவருக்கான பழங்கள் வரும், குடிபானங்கள் வரும். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர்கள் இருப்பார்கள். வமாஇம் மஸ்கூப், அல்லாஹ் சொல்கிறான், நிற்காமல் ஓடக்கூடிய நீர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வழங்கும். சொர்க்கம்னா என்ன? நமக்குன்னே அல்லாஹ் ஒரு ப்ராப்பர்ட்டி, நமக்கென்று தோட்டங்கள், நமக்கென்று நீர்நிலைகள், நமக்கென்று வீடுகள், நமக்கென்று அந்த சூழல்கள், அது அனைத்து நிஅமத்தை அனுபவிக்கக்கூடிய முழு ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கும். இப்போ நம்முடைய தோட்டங்களில் கடினங்கள் இருக்கும், நடந்து போகும் பொழுது வேர்வை வரும், ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். நம்ம எடுத்ததை என்ன செய்யணும்? மம்மட்டி எடுத்து வெட்டணும், மண்ணை எடுத்து வாரி போடணும், களைகளை எல்லாம் எடுக்கணும். ஆனால் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சொர்க்கம் தூய்மையாக இருக்கும், எந்த இதுவும் கிடையாது. மாஷா அல்லாஹ், அதில் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் சந்தோஷமான நிலையில் இருப்பார்.
அல்லாஹ் தஆலா நீர்நிலைகளை அவருக்கு நிற்காத ஒரு நீர்நிலைகள் குளிப்பார், சந்தோஷமாக அதில் அவர் இருப்பார். அதிகமான பழங்களை அல்லாஹ் அதில் வழங்குவார். உலகத்தில் நாம் சாப்பிடக்கூடிய பழம் அல்ல, அதிகமான அழகான பழங்களை அல்லாஹ் வழங்குவான். என்னென்ன பழங்களை குர்ஆன் சொர்க்கத்தில் வழங்கும் என்று சொல்கிறது? நஹ்ல், நஹ்ல்னா டேட்ஸ், பெருத்த பழங்கள். ரும்மான், மாதுளை, பொமிகிரானட் அல்லாஹுவால் வழங்கப்படும். ஐனாப், கிரேப்ஸ் அல்லாஹுவால் சொர்க்கத்தில் மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய பழங்களாக இருக்கும். அதை அவன் சந்தோஷமாக என்ன செய்வான்? அதை பருகுவான். அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உலர்ந்த பழங்களும் இருக்கும், அவன் விரும்பியதும் பழுத்த பழங்களும் இருக்கும். எப்படி அந்த பழங்கள் வரும்? முத்தகீன ஃபீஹா, சாய்ந்தவராக இருப்பார்கள். யதுஊன ஃபீஹா பிஃபாகிஹத்தின் கஸீரத்தின் வஷராபின், தன்னுடைய பணியாளர்களுக்கு அவன் கட்டளை இடுவான், எனக்கு இந்த பழங்கள் வேணும் கொண்டு வாருங்கள். அது அவருக்கு வரும். இந்த குடிபானங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்படும், அது அவருக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சூரிய கிரகண தொழுகையில் இருக்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு திரும்புகிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 1052வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயத்தில்லாஹ், நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. எவர் மரணத்திற்காகவும் வாழ்விற்காகவும் சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை. ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டால் இவர் மூத்தானால வந்துட்டு ஒரு ஆள் பிறந்துட்டார் அதனால வந்துட்டு என்கிற விஷயம் இல்லை. உங்களோட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுற, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கரத்தை கொண்டு முன்னால் நீட்டி எதையோ பறிப்பதை போன்று நாங்கள் பார்த்தோமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி ரஅய்துல் ஜன்னah, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன். அதில் ஒரு பழம் இருந்தது. அந்த பழத்தை நான், அந்த பழத்தின் குலையை நான் எடுக்க முயன்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க முயன்றேன். ஒருவேளை அந்த பழத்தினுடைய குலையை நான் எடுத்திருந்தேன் என்று சொன்னால் இவ்வுலகம் அழியும் வரை அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள், தீராது. சொர்க்கத்தின் பழங்களை பொறுத்தளவிற்கு தீராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பழத்தை நான் எடுத்திருந்தேன் என்று சொன்னால் உலகம் அழியும் வரை நீங்கள் அதிலிருந்து சாப்பிடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய கணவனுக்கு நெஞ்சு கெட்டவர்களாக மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பழங்கள் ஃபாகிஹத்தின் கஸீரா வ ஃபாகிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அது தடுக்கப்படவும் செய்யாது, தீர்ந்து போகாது. இந்த உலகத்தில் பழங்களை சாப்பிட்டு முழு தீர்ந்து விடும். சில பழங்கள் வரை தான் நம்மளால் சாப்பிட முடியும், ஆனால் சொர்க்கத்தில் தடுக்கப்படவும் செய்யாது, இன்னும் தீர்ந்தும் போகாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் அருட்கொடைகளை வைத்திருப்பான். ஃபுருஷ் மர்ஃபூஆ, அவர்களுக்கான விரிப்பை அல்லாஹ் மிக உயர்ந்ததாக ஆக்கியிருப்பான். மிக உயர்ந்த விரிப்புகளாக அல்லாஹ் அந்த விரிப்புகளை அதெல்லாம் உட்கார்ந்து நாம் அந்த சொர்க்கத்தினுடைய அருட்கொடைகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ, அவர்களுக்காக சொர்க்கத்தினுடைய கன்னிகளை நாம் மீண்டும் உருவாக்குவோம். சாபிகுனுக்கு ஹூருல் ஈன்கள், அதே போல் இவர்களுக்கும் நாம் பெண்களை கொடுப்போம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை நாம் கன்னிகளாகவே ஆக்கியிருப்போம். உர்பன் அத்ராபா, அவர்கள் தங்களுடைய கணவனை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் சம வயது உடையவராகவும் அந்த பெண்களை நாம் ஆக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? புதிதாக கன்னி பெண்களை படைப்போம். அந்த பெண்களில் முழுமையாக அபுகாரா, கன்னிகளாகவே இருப்பார்கள். உர்பன் அத்ராபா, தன்னுடைய கணவனை மிக நேசிக்கக்கூடிய மக்களாக
அந்த பெண்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உம்மு ஃபுலான், ஓ இன்னாருடைய தன் தாயே, நீ இன்னல் ஜன்னத லா ததுகுலுஹா அஜூஸுன், நிச்சயமாக சொர்க்கத்தில் வயது முதிர்ந்தவர்கள் செல்ல முடியாது. அவங்களுக்கு அழுக வந்துடுச்சு, கடுமை அழுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து சொர்க்கத்தில் வயது முதிர்ந்தவர்கள் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்களே, கடுமையாக அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அன்ஷஹனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதிர்ந்தவராக யாருமே சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், மாறாக அல்லாஹ் உங்களை மீண்டும் உருவாக்குவார். உங்களை அல்லாஹ் கன்னிகளாக அல்லாஹ் படைப்பார். இன்னும் அல்லாஹ் உங்களுடைய கணவனை அதிகம் நேசிக்கக்கூடியவராக உங்களை அல்லாஹ் ஆக்குவான். சம வயது உடையவராக, இளமை பருவம் உடையவராக. சென்ற 2 வகுப்புக்கு முன்னால் பார்த்தோம், 30 அல்லது 33 வயது. என் மகனும் அந்த வயது, என்னுடைய வாப்பாவும் அந்த வயது, என்னுடைய வாப்பாவுடைய வாப்பா அந்த வயது. அவர்களுக்கென்று குடும்பங்களையும் அல்லாஹ் அங்கே கொடுப்பான். யாரையும் அல்லாஹ் முதிர்ந்தவராக சொர்க்கத்திலே நுழைக்க செய்ய மாட்டான். சம வயதுடையவராகவும் அவருடைய மனைவிமார்களை அல்லாஹ் ஆக்குவான். லிஅஸ்ஹாபில் யமீன், இந்த அருள் கொடைகள் அனைத்தும் வலது புறவாசிகளுக்குரியது. அல்லாஹ் சொல்றான், வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கான அருள் கொடையாக இது இருக்கிறது. சுல்லத்து மினல் அவ்வலீன், இதில் அதிகமான மக்கள், ஆரம்பத்தில் வரக்கூடியவர்கள் அதிகமான மக்களும், வஃபுல்லத்து மினல் ஆகிரீன், கடைசியில் வரக்கூடியவர்களிலும் அதிகமான மக்கள். அப்படின்னா என்ன? கடைசி வரக்கூடியவர்கள் இந்த அஸ்ஹாபுல் யமீன் அதிகமாக இருப்பார்கள், சாபிகுனில் குறைவாக இருப்பார்கள். வசனத்தை பாருங்க, மாஷா அல்லாஹ். அஸ்ஹாபுல் யமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்ந்த இடத்தை இந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்தில் வழங்குவார். அந்த வலதுபுற வாசிகள் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மக்கள், வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்ட மக்கள். சகோதரர், ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த நிஅமத்தை நமக்கு தர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அஸ்ஹாபுல் யமீனை ஆக்க வேண்டும். அந்த வலது கையில் என்னுடைய ஏடு கொடுக்கப்பட வேண்டும். நான் சந்தோஷமாக என்னுடைய குடும்பத்தின் மேல் திரும்ப வேண்டும். என்னுடைய குடும்பத்திடத்தில் நான் சந்தோஷமாக என்னுடைய அமல்களை நீங்கள் பாருங்கள், படியுங்கள். என்னுடைய தொழுகை நாட்களை பாருங்கள், எவ்வளவு துல்லியமாக அல்லாஹுவால் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடு இருக்கிற சகோதரர்கள். ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் கொடைகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபி சித்ரின் மஹ்தூத், அவர்களுக்கு இலந்தை முள்ளில்லாத இலந்தை மரங்கள் கொடுக்கப்படும். வதல்ஹின் மம்தூத், குலை குலையான வாழை மரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். வதில்லின் மம்தூத், நீங்கப்படாத நிழல்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். வமாஇன் மஸ்கூப், அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் நிலைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். வஃபாக்கிஹத்தின் கஸீரா, அதிகமான பழங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அது தீர்க்கவும் செய்யப்படாது, இன்னும் தடுக்கவும் படாது அந்த பழங்கள். வஃபுருஷ் மர்ஃபூஆ, உயர்ந்த விரிப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக அவருடைய மனைவிகளை புதிதாக அல்லாஹ் படைப்பான். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்கள் கன்னிகளாக இருப்பார்கள். உருபன் அத்ராபா, இன்னும் சம வயதுடையவராகவும் தன்னுடைய கணவனை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த அருளை கொடுப்பான். அஸ்ஹாபுல் யமீன் அல்லாஹ் அழைத்து பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுட்டிக்காட்டி அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று செல்வார். இன்னொன்று, இரண்டாவது, அவருடைய நன்மைகள் உடைய ஏடை அல்லாஹ் வலது கையிலே கொடுப்பான். இன்னொன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு துருவி அந்த அஸ்ஹாபுல் யமீன் அவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அதிகமாக நல்ல அமல்களை முடிந்த அளவிற்கு செய்ய. நம்முடைய ஏடுகளில், என்னுடைய புக்கில் நான் நன்மைகளைத்தான் அதிகம் வைக்க வேண்டும். இமாம் ஹலீஃபா உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், யா இப்ன ஆதம், ஓ ஆதமின் மகனே, இன்ன லைல வன் நஹார யஅமலானி ஃபீக், நிச்சயமாக இரவும் பகலும் இரண்டும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இரவும் பகலும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஃபஅமல், அமல் செய்.
மழை வருகிறது, அமல் செய். அல்லாஹ் உணவு தானியங்களை பூமியில் இருந்து அல்லாஹ் உருவாக்குகிற இதற்கு நீ அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு, நீ அல்லாஹ்வை வணங்குவதற்கு. எனவே அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வின் அமல் செய்யுடைய ஏட்டில் அதிகமான நன்மைகளை பெற்ற மனிதராக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற திக்ர் அதிகமான அந்த ஏட்டில் பதிவு செய்யப்படும். அதே போன்ற கெட்ட வார்த்தைகள் தடுக்கணும். கெட்ட வார்த்தைகள் என்னுடைய ஏட்டில் இருக்கக்கூடாது. தப்பி தவறி கூட ஒரு பெண்ணை இழிவாக பேசியதோ திட்டியதோ அல்ல, அதே போல ஒருவரை பற்றி ஃபேஸ்புக்கில் தவறாக பதிவுகளை போடுவதும் இன்னைக்கு ஷைத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான். அல்லாஹ் வாசிய விசாலமானவர், அருள்கொடைகள் கொடுப்பதிலும் மன்னிப்புத்தன்மையிலும் விசாலமானவர். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதரை தவறாக முகநூலிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது இன்ஸ்டாகிராமில் நாம் போடுகிறோம். ஒரு கால் மரணத்தை நாம் தழுவி விட்டால் அந்த போஸ்ட் யாருமே அழிக்க முடியாது. அது மரணம் வரை நாம் மரணித்ததற்கு பிறகு கூட நம்முடைய ஃபோனை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் போட்ட எல்லா பதிவுகளுமே அவனால் பாதுகாக்கப்படும். அது கெட்டதாக இருந்தது என்று சொன்னால் அதை பார்க்க 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 மனிதர்கள் அதை பார்க்க 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 தீமைகள் என்பது அவனுடைய ஏட்டில் வரும். 3 விஷயம் இந்த ஏட்டில், அந்த ஏடு மூடப்பட்டு விடும் மௌத்தாகியதற்கு பிறகு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 விஷயம் அந்த ஏட்டிற்குள்ள பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. 3 விஷயம் இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா, ஒரு கிணறை வெட்டுவது, ஒரு ஆலிமை உருவாக்குவது, ஒரு மஸ்ஜிதை கட்டுவது, ஒரு குர்ஆன்களை வாங்கி கொடுப்பது, தாவா பணிகளுக்கு செலவு செய்வது, இதே போன்ற விஷயங்கள் வரும். 2வது பலனுள்ள இல்ம், ஒருவருக்கு ஒரு சூரா சொல்லி கொடுத்திருப்போம், ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுத்திருப்போம், ஒரு திக்ர் சொல்லி கொடுத்திருப்போம், அவர் செய்வார். நீ மௌத்தாகியதற்கு பிறகும் அந்த கூலி உனக்கு வரும். 3வது சாலிஹான பிள்ளைகள். அந்த தொங்க விடப்பட்ட ஏடு, அந்த ஏடு என்ன செஞ்சிடும்? மூடிடும். ஆனால் 3 விஷயம் மட்டும் அதில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா, பலனளிக்கக்கூடிய இல்ம், சாலிஹான பிள்ளைகள். 2வது நாம் விட்டு செல்லக்கூடிய தீமைகள் அதில் பதிவு செய்யப்படும். நம்மளால் தடுக்க முடியாது. எனவே ஒருவரை பற்றி எழுதும் பொழுதும், ஒருவரை பற்றி தவறாக அவருடைய குறைகளை விமர்சிக்கும் பொழுதும் அதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இதே போன்று பகிர்வு என்பது உலகம் அழியும் வரை அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவாராக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்க கூட்டத்தில் எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த சொர்க்க இன்பங்களில் உலா வரக்கூடிய மக்களாக நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் உலக வாழ் முஸ்லீம்களையும் மரணித்த ஆண் பெண் முஸ்லீம்களையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த சொர்க்கத்தில் அஸ்ஹாபுல் யமீன் முடிந்து விட்டது. அடுத்ததாக மீசானை அல்லாஹ் நிறுத்துவார். அதில் நன்மையின் தராசு கனமானால் அவர்கள் சொர்க்கவாதிகள், தீமையின் தராசு அதிகமானால் நரகவாதிகள். 2மே ஈக்குவல் ஆனால் அது ஒரு கூட்டம் வருவார்கள், அஸ்ஹாபுல் அராஃப் என்கிற ஒரு கூட்டம். அவர்களுக்கான தீர்ப்பாக அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதுவான். அவர்களுடைய வார்த்தைகள் நரகவாசிகளை பார்த்தும் சொர்க்கவாதிகள், குர்ஆன் சூரா அராஃப் அதை குறித்து சொல்லும். நரகவாதிகளையும் சொர்க்கவாதிகள் பார்த்து அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் ஒரு தடுப்பாக அவர்களை போட்டு அவருடைய விசாரணையை அல்லாஹ் வைத்திருப்பானே, அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அடுத்தடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் இந்த இல்மை பலனுள்ள இல்மாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு நிறைவேற்றுவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் இந்த நேரங்களை நமக்கு பரக்கத் கொண்டதாக ஆக்கில் புரிவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமையில் வெற்றி பெற்ற அடியாராக நாம் அனைவரும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.